சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ எதுக்கு கிறிஷை வந்து டாடின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முதல் கொண்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. அதுலேருந்தே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு கிறிஷோட அம்மா ரோகிணி மேலே இருக்காங்க, அவங்க தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு அம்மா ரோகிணி தான் கூப்பிட சொன்னான், ஏன்னா பார்க்க கிறிஷ் ரொம்ப அழகாக இருக்கான், நமக்குன்னு ஒரு குழந்த பிறந்தா நம்மளை எப்படி கூப்பிடுன்னு இவனை வச்சு நாங்கள் ட்ரெயினப் பண்ணாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணியை காப்பாற்றி விடுறாங்க. மீனா இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரோகிணியோட புருஷன் கிறிஷை ஏற்றுக்கனா எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இவளும் கூடிய சீக்கிரம் எல்லா ஒன்றையும் சொன்னால் அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீ உண்மையாகவே மாறிட்டியா இல்லை மாறின மாதிரி நடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மனோஜ் கிட்டே கேட்கவும், என்னடா திடீர்னு இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, பின்ன என்னடா கிறிஷை பார்த்தாவே அம்மா எப்படி எரிஞ்சு விழுறாங்களோ அதை விட பல மடங்கு நீ எரிஞ்சே விழுந்துட்டுருப்ப, ஆனால் இப்போ என்னடனா இதெல்லாம் சொல்கிறியா, அதில் தான் எனக்கு சின்னதாக டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க.